வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வாட்சர்ஸ் வியூ. நான் தான் உங்கள் வாட்சர். டே ஹாக்கை, நீயாடா கொலை பண்ண பார்த்த? ஆமாங்க, அவெஞ்சர்ஸ் மூவியில் நடித்த நம்ம ஜெர்மி ரன்னர் தான். அதாவது ஹாக்கை ரோலில் நடிச்சிருப்பார்ல, அவர் தான் இந்த மூவிலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் இவ்வளோ இறங்கி பண்ணியிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. அப்படியே இந்த மூவியை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு அவர் இந்த ரோலில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே வாங்க, நைஃப்ஸ் அவுட் சீரிஸோட 3rd மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. வேக் அப் டெட் மேன் ஓட தமிழ் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இந்த மூவியோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, நைஸ் ஆர் 2019 அண்ட் கிளாஸ் ஆனியன் 2020 கண்டினியூஷன் தாங்க இந்த வேக்கப் டெட் மேன். ஆனால் முந்தைய மூவியை பார்த்தா தான் இது புரியணும் இல்லை, இது ஒரு சோலோ மர்டர் மிஸ்ட்ரி மூவி தான். பட் முந்தைய மூவிக்கும் இந்த மூவிக்கும் கலர் டோன் வேரியேஷன்ஸ் இருக்குங்க. அதாவது கிளாஸ் ஆனியன்லாம் ஆரஞ்சு டோனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அந்த மூவி ட்ராவல் பண்ணுற வரைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டார்க்கர் டோனில் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சீரியஸ் மோடாக தாங்க இந்த மூவி ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கு. இந்த மூவியோட சென்ட்ரல் கிரைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் சர்ச் ஃபாதரை மர்கையா பண்ணியிருப்பாங்க. அதுவும் சர்ச் நடுவில் எல்லாரும் இருக்கும்போதே ஒரு லாக்டு ரூமில் மர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே யாரும் போயிருக்க மாட்டாங்க, யாரும் வெளியவும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மர்டர் மட்டும் நடந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் ஒரு சர்ச் ஃபாதர் தான், அசிஸ்டன்ட் சர்ச் ஃபாதர் தான். சேம் சர்ச்சில் சீனியருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுனால நம்ம ஹீரோ தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி மர்கையா பண்ணிட்டாரு அப்படின்னு கொலைப்பள்ளியை வந்து ஹீரோ மேலே போட பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் காப்பாற்ற வந்தவர் தான் நம்ம டிடெக்டிவ் ஜேம்ஸ் பாண்ட், பெனாய்ட் பிளாங்க். அவர் தாங்க. அவர் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாரு, யார் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க, ரீசன் என்ன அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்லலாம் சும்மா அனல் பறக்க போயிருக்கோங்க. படத்தில் நகத்தை கடிச்சு உட்காந்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும் சீன் எல்லாம் பார்க்குறதுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிடெக்டிவ் தாங்க. டேனியல் கிரைக் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்லாங், அதாவது அவர் பேசுகிற விதமே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த மூவி வந்து தமிழ் டப்பில் இல்லை, ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் பார்க்கும்போது அந்த மூவியில் மற்ற கேரக்டர்ஸ் பேசுகிறதும் நம்ம டிடெக்டிவ் பேசுகிறதும் சும்மா துண்டாக தனியாக நிற்குங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் முந்தைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முந்தைய படத்தில் ரொம்ப ஃபன்னியாக அப்படி எடுத்துகிட்டு போயிருப்பார். ஆனால் இந்த படத்தில் வந்து சீரியஸாகவே இருக்கார். ஸோ ஃபேன்ஸுங்க எப்படி இருக்கும்னா, என்ன ஒரே ரிப்பீட்டேட்டிவாக இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வரல. ஏன்னா போன படத்தில் ஒரு ஆங்கிளில் இருந்தார், இந்த படத்தில் வேறு ஒரு ஆங்கிளில் இருக்கார். ஸோ அது ஒரு நல்ல விஷயங்க. டைலாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக அவர் பேசுகிற விதம்லாம் சும்மா நறுக்குன்னு பேசிகிட்டு இருக்காரு. எல்லாமே ஹைலைட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது, அந்த மாதிரி இருக்கேன் டைலாக்ஸ் எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனோட டோன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன மூவி வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மூவி வந்து ரொம்பவே டார்க்கராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்காது. போன படம் மாதிரி தான்ப்பா இந்த படமாக இருக்குது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. இதில் வந்து கொஞ்சம் டார்க்கர் மோடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சர்ச்சை பேஸ் பண்ணி எடுத்த மூவின்றனால ஃபெய்த் கில்ட்டும் ஒரு கிறிஸ்டினிசம் வேர்ட்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது போன படத்துக்கும் இந்த படத்துக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரைம் வந்து நம்ம டிடெக்டிவே ஒரு இடத்துல உட்காந்துருவார். இது வந்து ஒரு முடிக்க முடியாத ஒரு கேஸ் தான். ஏன்னா ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி தாங்க இருக்கும். அது லாக் பண்ண ரூம், எல்லோரும் கண் முன்னாடியே தான் லாக் பண்ணியிருப்பார். அந்த ரூம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். யாரும் ஈஸியாக உள்ளவும் வர முடியாது, ஈஸியாக வெளியும் போக முடியாது, யார் கண்ணிலையும் படாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமில் எப்படி ஒரு மர்டர் நடந்தது, சில க்ளூஸ் இருக்கும். என்னடான்னா, சிவப்பு கலர் நூல் துண்டு, ஈவ்ஸ் ஆப்பிள்ன்ற ஒரு வேர்டு, இந்த மாதிரி க்ளூ தாங்க இருக்கும். ஸோ மற்றபடி பெரிய க்ளூ ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பெரிய க்ளூவெல்லாம் இருக்காதுங்க. ஸோ அதுவே வியூவர்ஸுக்கு வந்து இது எப்படி தாண்டா முடிக்க போகிற அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்துடுவோம் நம்மலாம். அதுவும் அந்த ஃபைனல் ரிவீலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 30 நிமிஷத்தில் அந்த ரிவீல் பண்ணும்போது ஒவ்வொரு முடிச்சா அவுப்பார் அந்த டிடெக்டிவ் வந்து, நம்ம அப்படியே சீட்டோட எட்ஜுக்கு வந்துடுவோம், அந்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு சஸ்பென்ஸையும் கிளியர் பண்ணும்போது. ஆஸ் யூஷுவல் போன படம் மாதிரி தான். ஒரு குரூப் ஒன்று இருக்குங்க. இங்கேயும் ஒரு சர்ச்சில் குரூப் இருக்கும். அந்த குரூப் என்னடான்னா, ஒரு டாக்டர், ஒரு செக்ரட்டரி, ஒரு லாயர், இந்த மாதிரி வெவ்வேறு ஆளுங்களுக்கும் வெவ்வேறு சீக்ரெட்ஸ் இருக்கும். அந்த சீக்ரெட்டெல்லாம் நம்ம சீனியர் ஃபாதர் வந்து ஒரு இடத்துல மிரட்டுவார் பாருங்க, அந்த குரூப்பை உட்கார வச்சு. ஏய் ஃபாதரு, நீயாடா இப்படி மிரட்டுற அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும் பார்க்கும்போது. அப்புறம் ஏன்னா அந்த டைலாக்ஸ் வந்து மூவி ஃபுல்லாக கன்வே பண்ணுற டைலாக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க, ரொம்பவே யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சில இடத்துலலாம் புரியாது, ஒரு 2-3 தடவை பார்க்கணும், அந்த மாதிரி தாங்க அந்த டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இதுதாங்க இந்த மூவியோட பாசிட்டிவ். நம்ம இப்போது நெகட்டிவ் பக்கம் வந்தோன்னா, ரொம்பவே ஸ்லோ பேசிங்க இந்த மூவி ஃபுல்லாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் வந்து கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் எடுத்துப்பாங்க. அந்த ½ அன் ஹவரில் நம்ம டிடெக்டிவ் வரவே மாட்டாருங்க. டிடெக்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டாகவே போகும்.
அது வரைக்கும் வந்து என்னடா இந்த மூவி பழைய மூவிக்கும் இந்த மூவிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துரும். ஏன்னா இந்த மூவிக்கு வந்து இது தேவை தான் இந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம். ஆனால் 2.5 மணி நேரங்க சாலிடாக நான் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸுக்கு வந்து லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கிளாஸ் ஆனியன் மூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா விறுவிறுன்னு ஸ்டார்ட் டு எண்ட் வந்து விறுவிறுன்னு ஓடிட்டு இருக்கோம். இதில் அப்படி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் வந்து நம்ம டிடெக்டிவே வராததுனால நம்ம ஹீரோ, சீனியர் சர்ச் ஃபாதர், அப்புறம் அந்த சர்ச்சில் இருக்கிற குரூப், அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு சீக்ரெட்ஸ், அப்புறம் சில ஃப்ளாஷ்பேக்ஸ் இதெல்லாம் வரும். கொஞ்சம் அது புரியுறதுக்குள்ளே மண்டை பிச்சிக்கும். ஆனால் நம்ம டிடெக்டிவ் வந்ததுக்கப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆனியன் கிளாஸ் மூவியில் வர மாதிரி காமெடியும் இதில் பெருசாக இல்லைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் சில காமெடிஸ் வரும், கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் மாதிரி காமெடி வரும். ஓகேப்பா இதுவும் கொஞ்சம் ஃபன்னாக போகும்னு நினைக்கிற கேப்பில் காமெடி அடியோடு நிப்பாட்டிகிட்டு இருப்பாங்க. அதுவே அந்த இடத்துலையே கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். எங்கடா எதுவும் சிரிப்பு வர மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை, எல்லாம் சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த படம் சீரியஸாகவே ஓடிட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நம்ம டிடெக்டிவ் டைலாக்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்குன்னு சொன்னால சில இடத்துல வந்து புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். நமக்கு வந்து ஈஸியாக அது புரியாது. அந்த முடிச்சு அவுக்கும் போது தான் ஓ நீ இதுக்கு தான் அது சொன்னியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குங்க. நிறைய வியூவர்ஸுக்கு வந்து இந்த ஒரு இடத்துலையே லைனை விட்டுருவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் இந்த மூவியில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. குரூப் சொன்னல, ஸோ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா டாக்டர், சர்ச் செக்ரட்டரி, லாயர், அப்புறம் ஸ்டோரி டெல்லர் மற்றும் பலர். நான் மற்றும் பலர்னு சொன்னவங்களெல்லாம் இந்த குரூப்பில் பெருசாகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிளாஸ் ஆனியன் மாதிரி குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா முந்தைய ஃப்ரான்ச்சைஸ் அந்த 2 மூவியை பார்த்துட்டு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனாக வந்திருப்போம். ஒரு ஃபன்னாக இருக்கும், ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் இதில் ஒரு ஃபன் டோனே இல்லை, ஃபுல்லாக டார்க்கர் டோன் தான். இதுலேயே நிறைய பேருக்கு இது பிடிக்காமையே போயிருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக, ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக யார் யாருக்கு நிறைய பேருக்கு பிடிக்குமோ அவங்களாம் இது கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் மட்டும்தான் கொஞ்சம் போர் அடிக்கும், லேக் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம டிடெக்டிவ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தாங்க சும்மா விறுவிறுன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு. அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம இந்த மூவியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். வேக் அப் டெட் மேன்ன்றது ஒரு டார்க்கர் டோனில் இருக்கிற ஒரு மூவி. அதாவது ஒரு புக்கை படிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு ஃபன்னான மர்டர் மிஸ்ட்ரி மூவி மாதிரி இல்லை. நான் ஓப்பனாக சொல்லணும்னா கிளாஸ் ஆனியன் மூவி மாதிரி இல்லை. ஆனால் பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் மட்டும் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற 2 மணி நேரத்தை ஜாலியாக பார்க்கலாம். சீட்டு முனையில் உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம். ஸோ அது பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை தாங்க பார்த்துருக்கேன்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்றது. நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9 அப்படி கொடுப்பேங்க. நீங்கள் எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.